ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூடவே நான் பெரிய சைஸ் வெங்காயம் 2 குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி தாங்க கழுவி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே நான் அரை மூடி தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலாவும் 1/4 டீஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. இப்போ கரண்டி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாவை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இப்போ மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரம் இருக்கட்டும். நான் இப்போ அதே கடாய் எடுத்திருக்கேன். கடாயில் பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூடவே 1-2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ அதே கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் இது கூடவே 2 பச்சை மிளகா அப்படியே போட்டிருக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க, பச்சை கருவேப்பிலைங்க. இது கூடவே தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவும் ஊற்றியாச்சு. இது கூடவே தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக மீடியமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, அதிகமாக சேர்த்துடாதீங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்புக்கல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான குழம்பு தாங்க, ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். குழம்பு இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குங்க. இப்போ நம்ம முட்டையை ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிக்கலாம். நான் ஒரு கப்புக்குள்ளே முட்டையை உடச்சி ஊற்றி அதுக்கப்புறம் ஊற்றிருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி ஊற்றும் பொழுது நம்ம முட்டை குழம்புக்குள்ளே ஓடி எதுவுமே உழாது. இந்த மாதிரி கப்பில் ஊற்றும் போது நான் 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டேங்க. இப்போ நம்ம மூடி போட்டு சிம்மிலே ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கொதிச்சுட்ருக்கு பாருங்கள். முட்டை ஃபுல்லாகவே வெந்துடுச்சு, நல்லா கொதிச்சுட்ருக்குங்க. இந்த டைமில் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. முட்டையை திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க, நல்லா வேகட்டும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு குழம்பு. மேலே ஃபுல்லாகவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம சிம்மில் வச்சதுனால. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் மூடி போட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம கொதிக்க கொதிக்க குழம்பு திக்னஸ் ஆகுங்க. இப்போ மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு குழம்பு. இப்போ கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். முட்டை உடையாமலும் இருக்கும், அதே போல் ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க குழம்பு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் முட்டை குழம்பு வைப்பீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான் சோறு போட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.